அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருதா, தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குதா, ஒன்று தீர்ந்துச்சு அப்படின்னா இன்னொரு பிரச்சனை முளைச்சி வருதா, சில பிரச்சனைகள் தீர்வதற்காக நீங்கள் எவ்வளவோ வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செஞ்சுருந்தோம், உங்களுக்கு பலன் கிடைக்கலையா, பண கஷ்டம் அதிகமாக இருக்குதா, மன கஷ்டம் அதிகமாக இருக்குதா, கடன் தொல்லை கழுத்தை நெருக்குதா, நமக்கு மட்டும் ஏன் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்களா? இப்படி உங்கள் மனசுக்குள்ள கேள்விகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்கும் தீர்வாகவே இந்த ஒரு பதிவானது இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வருகின்ற பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியன்று நமக்கு மகா சிவராத்திரி இருக்குதுங்க. அது கூடவே அந்த நாளில் நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து அற்புதமாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட இலை கிடச்சிதுன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்தி உங்களுடைய கோரிக்கை முன்வைங்க, கண்டிப்பாக நடக்கும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் அந்த பதிவு பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு அந்த இலையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நாளும் கோளும் உதவுற மாதிரி நல்லவங்களும் உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி அற்புதமான ஒரு நாளாக தான் நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். நாளை பிப்ரவரி மாதத்தின் 13ஆம் தேதி, மாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது. மற்ற நாட்களில் விளக்கேற்றாத பெண்கள் கூட வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வழிபாடு செய்கிறோம், விளக்கேற்றுறோம் அப்படிங்கும்போது பணவசியம் உண்டாகும். மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டிலேயே நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படின்னு ஒரு ஐதீகமும் உண்டு. அதை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக தமிழ் மாதத்தின் முதல் தேதி, அதாவது மாசி 1 அப்படின்னு அமைஞ்சிருக்குது. தமிழ் மாதத்தின் முதல் தேதி ஆகட்டும், ஆங்கில மாதத்தின் முதல் தேதி ஆகட்டும், அந்த முதல் நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த நாளில் ஏகாதசி திதி நமக்கு அமைஞ்சிருக்குது. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்குரியது. அவங்களுடைய கணவர் தான் பார்த்திங்கன்னா பெருமாளுக்குரிய திதி தான் இந்த ஏகாதசி. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதசியை சுக்கிர ஏகாதசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே சிறப்பு தான். இதில் மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் பார்க்கடலில் வீற்றிருக்கிறார் இல்லையா, அவருடைய ஒவ்வொரு அசைவும், அதாவது அவர் திரும்பி படுக்கக்கூடிய அந்த பொசிஷனை வச்செல்லாம் இதை கணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் ஸ்திர ராசியில் நுழையும் போது, அதாவது மொத்தம் 4 மாதத்தில் தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, இந்த 4 மாதத்தினுடைய முதல் தேதியில் தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். இதை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு வீட்லேயோ கோவில்லையோ நம்ம செய்யும்போது பல ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே கஷ்டம் தீரணும்னா ஏகாதசி வழிபாடு செய்கிறது சிறப்பு. அதுலேயும் ஏகாதசியை விட பலன் மிகுந்ததுன்னு பார்க்கும்போது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம், அந்த நாளில் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கை முன்னேற்றமாகும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நமக்கு இந்த ஏகாதசியோடு சேர்ந்தே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்குது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நாள் முழுவதும் இருக்காதுங்க. இன்று பின்னிரவு 1:30 இருந்து நாளை காலை 10:30 வரைக்கும் தான் இருக்கும். கரெக்டாக நமக்கு இந்த ஏகாதசி திதியுமே பாருங்களேன், இன்று மதியம் 1:21 அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு. இது நாளை மதியம் 3:11 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாகட்டும், ஏகாதசி திதி ஆகட்டும், ரெண்டுமே கரெக்டான ஒரு நேரத்தில் இணைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் கொடிமரம் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் கோவிலுக்கு நம்ம போயிட்டு கொடிமரத்தை 27 முறை சுற்றி வரணுங்க. அப்படி சுற்றி வரும்போது ஒவ்வொரு பூக்களாக, அதாவது ஒரு வெள்ளை நிற பூக்கள் 27 எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போதும் ஒவ்வொரு பூக்களையும் நம்ம கொடிமரத்தில் சமர்ப்பணம் செய்யணும். மொத்தம் 27 சுற்றுகள் சுற்றி வரணும். 27 பூக்களை நம்ம சமர்ப்பணம் செய்யணும். இப்படி செய்யும்போது நம்ம தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க.
கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே 27 பூக்களையும் நம்ம பெருமாளுடைய பாதத்தில் வந்துட்டு சமர்ப்பணம் பண்ணலாம். இந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். இருந்தாலும் கோவிலுக்கு போகிறது இன்னும் சிறப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நாளை கோவிலுக்கு போக முடியல, வீட்லேயும் வழிபாடு செய்ய முடியல, என்னால் எந்த ஒரு விரதமும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் இந்த ஒரு விஷயத்தையாவது பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திரங்களில் உயர்ந்தது காயத்ரி மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே போல் திதிகளில் உயர்ந்தது ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாம் இந்த உயர்ந்த ஏகாதசி திதி, அது கூட விஷ்ணுபதி புண்ணிய காலம் எல்லாமே இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாளில் உயர்ந்த விஷ்ணு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்ல போகிறோம். இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குங்க. அதுவும் சொல்லக்கூடிய இந்த நாள் விசேஷமானதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தலைவிதியே மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வரைக்கும் பட்டுட்ருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கன்னு சொல்லலாம். மேலும் இந்த ஒரு மந்திரத்தை குபேரர் வந்து ஜபிச்சதுனால அவருக்கே வந்து பல யோகங்கள் வந்து கிடைச்சதாகவும் ஆண்டியும் அரசனாக்கக்கூடிய யோகம் இந்த மந்திரத்துக்கு உண்டு அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்ததும் நீங்கள் வந்து குளிச்சுக்கோங்க. தலைக்கு குளிக்கிறது சிறப்பு. தலைக்கு குளிக்க முடியலன்னா தலையில் 3 சொட்டு தண்ணீர் வந்து தெளிச்சுட்டு உடம்புக்கு வந்து குளிச்சுக்கோங்க. இப்போ குளிச்சு முடிச்ச கையோட முடிஞ்சவங்க வீட்டு பூஜை அறையில் பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைங்க. பெருமாளுடைய படத்தை தூய்மைப்படுத்திட்டு புதுசாக சந்தன குங்குமமோ அல்லது நாமக்கட்டி குங்குமமோ வைக்கிறது சிறப்பு. துளசி இலை வந்து 1வது கிடச்சிச்சின்னா பெருமாள் படத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறது நல்லது. அதே போல் பஞ்சபாத்திரத்தில் நீர் நிரப்பி ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், துளி பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் சாமி முன்னாடி வச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விளக்கேற்றி பூஜைக்கான வேலையை வந்து செய்ய முடியாது. நீங்கள் வந்து குளிச்சு முடித்த கையோட வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ஹாலில் உட்காந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். கோவிலுக்கு போகிறவங்க கோவிலில் உட்காந்து இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லலாம். அதுவும் எந்த டைமுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30ங்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு சொல்லணும். அப்போ தான் நமக்கு எல்லா நற்பலன்களும் ஒரு சேர கிடைக்கும். 10:30க்கு மேலே சொல்லும்போது ஏகாதசிக்கு உண்டான பலன் மட்டும்தான் கிடைக்கும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கான பலன் வந்து கிடைக்காது. சரி, அது என்ன மந்திரம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். இதில் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய 3 நாமங்களுமே மகத்தானது. அந்த 3 நாமங்களும் இந்த ஒரு மந்திரத்திலேயே வந்து இருக்குது. நாராயணன், வாசுதேவன், விஷ்ணு, இந்த 3 பேருமே இதில் வந்துட்டு இணைஞ்சிருக்கு. அதனால தான் மந்திரங்களில் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நீங்கள் 27 முறை வந்து சொல்லுங்கள். பூஜை அறையில் உட்காந்து சொல்கிறவங்க 27 பூக்கள் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, வெள்ளை நேரத்தில் இந்த மாதிரி பூக்கள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறையும் இந்த மந்திரத்தை சொல்லி சாமி பாதத்து முன்னாடி வந்து சமர்ப்பணம் பண்ணுங்கள். காலையில் உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் இதை நீங்கள் சொல்லிவிடுங்க. அதன் பிறகு நீங்கள் உணவு எடுத்துக்கோங்க. ஏன்னா வெறும் வயிற்றில் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, தலையெழுத்து மாறணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பலன்கள் 1000% உறுதியாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.